சாப்பிட்டுட்டேன் கோமதிமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? பிள்ளைங்களாம் சுகமா இல்லை, நல்லா இருக்காங்க கோமதிமா. ஹாய் கேஎஸ் வணக்கம் அப்படின்னு கீர்த்திமா கூப்பிட்டுருக்காங்க. சர்ச்சை பண்ணிட்டீங்களே, அச்சோ சாதனை தங்கம். ரேகாவா? ரேகா நான் யாருன்னு தெரியுதா? மங்களம் ஃபைனான்ஸ் ஏதோ நல்ல கேள்வி. கொடும்பாலூரா? கொடும்பாலூர் அல்லது கோவில்பட்டி, ரெண்டு ஊரில் ஏதாவது ஒரு ஊராக இருக்கும். அதெல்லாம் ஓகே. அது யார் ரேகா நான் யாருன்னு? உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள், எனக்கு தெரியலையே, யாருன்னு தெரியலையே. ஆனால் ஒன்று கொடும்பாலூராக இருக்கும், இல்லைன்னா கோயில்பட்டியாக இருக்கும், இல்லைன்னா ராயம்பலியாக இருக்கும். இந்த 3 ஊரில் ஏதாவது ஒரு ஊர். ஆனால் எனக்கு எந்த ஃபைனான்ஸ்கார் தம்பியா அண்ணனான்னு தெரியலையே. அண்ணனா தான் இருப்பீங்க, ஏன்னா என்னை ரேகான்னு கூப்பிட்ருக்கீங்க. அண்ணனா தான் இருப்பீங்க. ஐயோ சிஸ்டர், என்னோட நேம் சந்தன சுதன். அதான் அப்பையிலேருந்து இப்போ வரை போராட்டம் ஓடிக்கிட்டே இருக்குது. சந்தன சுதன் கரெக்டா? ஹாய் சிஎஸ் ஓகே வணக்கம். விஜயமா சொல்லியிருக்காங்க. இல்லை கீர்த்திமா கூப்பிட்டுக்கா. சகோதரி டுடே சமையல் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் வந்து நான் காலையில் வந்து என்ன செஞ்சேன் அப்படின்னா, தக்காளி பொங்கல் செஞ்சேன். தக்காளி பொங்கல். அது நான் என்ன பண்ணேன்னா, அரிசி ஊறலன்னு வச்சுட்டு 2 டம்ளர் அரிசி போட்டுட்டு 6 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு உலக்கு அரிசிக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றணும். நான் வந்து என்ன பண்ணேன், சரி ஊறலைன்னு சொல்லிட்டு கரெக்டாக வரும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம்மில் வச்சு ஒரு விசில் விட்டுருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். நான் சிம்மில் வச்சு 3 விசில் விட்டேன். அது பார்த்தீங்கன்னா குழஞ்சு கூட அதனால தக்காளி பொங்கல் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வத்தல். அதையும் தான் சாப்பிட்டோம் நாங்கள். வீணாக்க முடியுமா? 1 கிலோ 70 ரூபா அரிசி. ஹாய் சேஸ் ஓகே வணக்கம். நிச்சயமாக சொல்லிக்காங்க. யாரெல்லாம் சிரிச்சிங்க இந்த கமெண்ட்டுக்கு? நான் சொன்ன கமெண்ட்டுக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துருங்க. இன்னும் ஒரு 13 லைக் வரணும். இன்னும் 23 லைக் வரணும். 71 லைக் போட்டாச்சு. உங்களுக்கு மிக்க சந்தோஷம் கோமதிமா. வாசுதேவன் தான் எங்கள் வீட்டில் சோறு. கீர்த்தனா சோரி வணக்கம். செல்லம்மா சொல்லி ஹாய் செல்லம்மா வணக்கம் அப்படின்னு கீர்த்தனாமா கூப்பிட்டுருக்கா. ஹலோ அன்பு 2 வீலர் மிஷின் என்னது அது எழுதியிருக்கீங்க? கேசகோ உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா என்று என் மனைவி முன்னால் பாடியதற்கு விளக்கமாறு என்று கூறுவார். அச்சா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க சிஎஸ்எம் பார்த்து. ஹரிணி ஹாய்டி தங்கம். ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தங்கம்மா, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? ஹரி தங்கம், நீங்கள் சேனல் வச்சுருக்கீங்களா சொல்லுங்கள். தங்கள் எந்த ஊர் சொல்லுங்கள். புதுசாக வந்தீங்கன்னா மேலே சப்ஸ்கிரைப் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா? ஒருவர் அதை பார்த்து விட்டு அம்மா அவர் பேர் என்னது? ஹரிணி கண்டிப்பாக பார்க்குறேன். ஒருவர் அதை பார்த்து விட்டு அம்மா அவர் வீட்டில் உண்மைதான், ஆனால் அவரை ஒரு இடத்தில் மறைத்து வைத்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று தெரியவில்லை. கதை தொடரும் நாளை பாசங்காரே. ஓ சரி கிஷோரண்ணா, இப்படி கதை எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, நல்லா இருக்கண்ணா. ஹலோ வாருங்கள் வணக்கம். தங்கப்பிள்ள உங்கள் பேர் என்ன சொல்லுங்கள்? சாதனகுமார் கொல்லிமலை தாக்கா. சாதனகுமார் கொல்லிமலை தாக்கா. ஓ சரி சரி தங்கப்பிள்ள கொல்லிமலை. ஓகே. நாராயணா வாங்க. ராஜ்குமார் நாராயணா வணக்கம். நல்லா இருக்கீங்களா நாராயணா? சாப்பிட்டீங்களா? விஜய் சகோ வணக்கம். சிஎஸ்எஸ் இருக்காங்க. சிஎஸ்னா அவங்க வந்து கீர்த்தனா வருவாங்க இல்லையா, அவங்க தான் அண்ணா. அவங்க வேற ஐடியில் வந்திருக்காங்க. அட அறப்பைத்தியமே அக்காவே, மருமகள் பாட்டு பாடினால அதை சொன்னேனா? இப்போதான் தெரியுமாடா தம்பி உங்கள் அக்கா அறப்பைத்தியம்னு? எப்போவே அறப்பைத்தியம் வேணாம். யூடியூப் நான் கொஞ்சோண்டு தான் பைத்தியமாக இருந்தேன். யூடியூப்பில் வந்து முழு பைத்தியம் ஆகிட்டேன்டா தம்பி. கீர்த்தனா சீஸ் வணக்கம். நிஜமாலுமே உண்மைதான்ல தம்பி நீ சொல்கிறது. அன்னைக்கு கூட மாமா சொன்னாங்க நீ யூடியூப்பில் பைத்தியமே ஆகிட்டு அப்படின்னு. சிஎஸ் ப்ரோ கேஎஸ்சி ப்ரோ சுகமா வீட்டில் எல்லாம் நலமா சுகமா அப்படின்னு கோபிமா சொல்லியிருக்காங்க. விக்கி சென்னை 68 லைக் நான் தான். எனக்கு பாட்டு பாட முடியுமா ப்ளீஸ்? எனக்கு பிள்ளை பிள்ளை நீலா அந்த பாட்டை எனக்கு ஃபஸ்ட்டு 2 லைன் மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக பாடுறேன் சரியா? அந்த பிள்ளை நிலா பாட்டு யாராவது தெரிஞ்சதுன்னா ஒரு 2-3 லைன் மட்டும் பாடுங்க. எனக்கு பாட தெரியாது, ஒரு 4 லைன் மட்டும் பாருங்கள். உன் பேச்சை கேட்டவுடன் நான் தூங்கி கொண்டிருந்தேன். என் காதில் இனிமையான பாடல் கேட்ட மாதிரி இருந்தது. எல்லாம் அசைத்து இருக்கட்டும். வேல்முருகன் வாசுதேவனர்களே, தாங்கள் என்ன எழுதியிருக்கிறீர்கள் என்று எனக்கு அறிய முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு ஆங்கிலம் தெரியாது, தமிழ் மட்டுமே தெரியும். என்ன சாப்பாடு? என்ன குழம்பு?